ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃப்ரூட் கேசரி தான் பண்ண போகிறோம். இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருப்பீங்க. அதே கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் நம்ம எப்படி வீட்டில் ஃப்ரூட் கேசரி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட் கேசரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 200 கிராம் எடுத்துருக்கோம். நீங்கள் கப்பில் அளக்கணுனாலும் நான் உங்களுக்கு ஒரு கப்பில் அளந்து காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு வெயிட்லேயும் காட்டுறேன், அளந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் நம்ம வந்து ரவை எடுத்துருக்கோம். 200 கிராமுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம். ரவை 200 கிராம், சர்க்கரை 200 கிராம், தண்ணி வந்து 500 கிராம். இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 200 கிராம் வந்து இது 500 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 மடங்கு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபுட் கலரு உங்களுக்கு எந்த கலர் தேவையோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனலு. நெய், முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, அப்புறம் நம்ம இந்த கேசரியில் போகிறதுக்கான ஃப்ரூட்ஸ் ஃப்ரெண்ட். நான் வந்து 2 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். ஆப்பிள், மாதுளை எடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் வேணும்னா நீங்கள் திராட்சை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 ஃப்ரூட் மட்டும் வேணுன்றதுனால நான் இப்போ அந்த 2 ஃப்ரூட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அளவு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரவையை உங்களுக்கு அளந்து காட்டுறேன். நான் வந்து 200 கிராம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அளந்து எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாட்டி அளந்து காட்டுறேன். நீங்கள் கப்பில் தான் எடுப்பேன்னா வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துங்க. அது எந்த கப்பு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அளந்துக்கலாம். இப்போ நான் ரவையை அளந்து காட்டுறேன். இந்த பாத்திரத்தோட வெயிட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணுறோம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் இருக்குது. இப்போ ரவை எடுத்து வச்சுருவோம். 200 கிராம் ரவை, அதே கப்பில் 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் ரவை ஃப்ரெண்ட்ஸ், 200 கிராம் சர்க்கரை, இப்போ தண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 500 கிராம் எடுத்துருக்கேன் தண்ணி. உங்களுக்கு நான் எந்த கப்பில் எடுத்தனோ அந்த கப்பில் உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன். இந்த கப்பில் தான் நம்ம வந்து ரவையை அளந்துருக்கோம். சர்க்கரை 200 கிராம், ரவை 200 கிராம். இந்த தண்ணி அளந்துக்கலாம். ரெண்டு கப்பு ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி. 2 கப்பு ரவை, 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு தண்ணி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அளவில் சொன்னது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வெயிட்டில் சொல்கிறேன். 200 கிராம் ரவை, 200 கிராம் சர்க்கரை, 500 கிராம் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து செய்ய தேவையான பொருட்கள். இது இல்லாமல் நம்ம இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலர் இருக்குது, நெய் இருக்குது, முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, மற்ற எல்லாமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரூட் கேசரி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியை வந்து சிம்மில் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போ கேசரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் நெய் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க நெய் அதிகமாக போடுங்க. இல்லை நெய் கம்மியாக வேணுன்றவங்க நீங்கள் இதை வந்து எண்ணெயிலையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எண்ணெயிலையும் செய்யலாம். அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும்.
இப்போ நெய் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திராட்சையை, கருப்பு திராட்சையும் இந்த திராட்சை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருந்த அந்த நெய்லேயே நம்ம ரவையை போட்டு இப்போ வறுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ரௌனாக வறுக்காமல் கொஞ்சம் நெய் வேணுன்ற அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் விட்டு அந்த மிச்சம் இருந்த நெய்யோடையே சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவை நம்ம வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ரௌனாகவும் வறுக்க வேண்டாம். நம்ம இப்போ ஓரளவுக்கு ரவையை வறுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் சர்க்கரை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்க்கரை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் போடலாம். ஆனால் நான் தண்ணிக்கு முன்னாடியே போடுறேன். நீங்கள் இதில் போட்டிங்கனாலே நல்லா சர்க்கரை சூட்டில் நல்லா மெல்ட் ஆகி ரவையோட நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பக்கத்தில். ஏன்னா இது சர்க்கரை மெல்ட் ஆன உடனே நம்ம அடுத்தது தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் நம்ம இந்த ஃபுட் கலரை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவையும் சர்க்கரையும் நல்லா நம்ம வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரௌனாக நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா தண்ணி ஊற்றும் போது மிச்சம் வெந்துடும். ஆல்ரெடி ரவை வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த 1/2 லிட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ நம்ம வெயிட்டு தான் அளந்துருக்கும் தண்ணியை. நீங்கள் வெயிட்டில் பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ணுங்கள், லிட்டரில் எடுக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஃபுட் கலரும் இதில் சேர்த்துறதுனால டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ கட்டி கட்டாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கேசரி செய்யும்போது 100 கிராம் ரவைன்னா 200 கிராம் தண்ணி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன்னா, இது ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிடும்போதும் சரியாக நான் அப்போ இருகாமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சத்தை நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விழுற பதத்துக்கு வரும்போது மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பதத்தில் தெரியும், நல்லா வாசனையும் நல்லா கமகமான நெய் வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணணும். ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஃப்ரூட்ஸ் எப்போ ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேசரி கொஞ்சம் நார்மல் சூட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ சூடு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கெஸ்ட்டுக்கு இதை கொடுப்போம்.